இவங்க தான் தயா சிஸ்டர். ரோட்ல இவங்களுக்கு ஒரு வாலெட் கிடைச்சிருக்கு. உங்க டூப்ளிகேட் ஐடி, லைசன்ஸ் எல்லாமே அதுல இருந்திருக்கு சார். எந்த ஆள்கிட்ட இந்த பர்ஸ் இருந்ததோ அவன் இறந்துட்டான். இப்போ சச்சின் என்ன சொல்றான்னா, தயா நீ உயிருக்கு ஆபத்து இருக்கலாம்னு. என் பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டில் ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு சார். சார் அந்த ஃபோட்டோவில் நிறைய ஓட்டை இருந்துச்சு சார். எதுக்காக ஏசிபி சாரோட டூப்ளிகேட் ஐடி பண்ண? இந்த ரவுடி தான் சொன்னான். நீ தான் ஏசிபி சாரோட டூப்ளிகேட் ஐடி தயார் பண்ண சொன்னியாமே. சொல்லணும்னா இந்த கேஸ் முடிஞ்சது அவங்கனால தான். கேஸ் இன்னும் முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் இப்பவும் தொடரும். விஷால், அப்படி சித்தி அமெரிக்கா போயிட்டாங்கன்னா அப்புறம் வீடு எவ்வளவு விரிச்சோடி போயிடும்ல. ஆடும். அப்புறம் 2 வருஷத்துக்கு இந்தியா திரும்ப வர மாட்டாங்க. அதுவும் உண்மைதான். ஸ்வேதா, காலையில 4 மணி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. நான் போய் தூங்குறேன். சரி, நான் போய் நம்ம பசங்க. சரி. விஷால், 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 பசங்க ரூம்ல இல்ல. நம்ம குழந்தைய ரூம்ல காணோம். Oh my God. அங்க பாருங்க ரத்தம். இந்த லெட்டர் எங்க இருந்து வந்தது? விஷால், என் குழந்தைக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. ரூம்ல இருக்க சாமான்லாம் சிதறி இருக்கு. வா உள்ள போய் பார்க்கலாம். குஷ், பசங்க எங்க போனாங்க? ஸ்னேஹா, குஷ், எங்கப்பா இருக்கீங்க? ஓ காட். இப்போ என்ன பண்றது விஷால்? வா போய் கிச்சன்ல பார்க்கலாம். வாங்க போலாம். நேஹா, நேஹா, குஷ். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம். தேங்க்யூப்பா, எனக்கு லிஃப்ட் கொடுத்துட்டேன். உண்மையிலே எனக்கு இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஓய் பாப்போ, நீ என்னவோ முதல் தடவை லேட் ஆகுற மாதிரி நான் முதல் தடவை லிஃப்ட் கொடுக்குற மாதிரி பேசுற. அட ப்ரோ, அதனால தான் உனக்கு தேங்க்ஸ் சொன்னேன். மோஸ்ட் வெல்கம். அது என்னன்னா, நான் தனியாக இருக்கிறேன்ல, நானே டீ போட்டுக்கிறேன், நானே துணியெல்லாம் தேய்ச்சிக்கிறேன், அதனால தான் லேட் ஆகுது. பாப்போ, நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்குன்னு ஒருத்தி ரொம்ப அழகா வருவா பாரு. அவ எனக்கு தங்கச்சியா இருப்பா. என் டார்லிங் உனக்காக பொண்ணு தேடிட்டு இருக்கா. சந்தோஷமா இரு. ஒரு நிமிஷம், எனக்கு ஃபோன் வந்துருக்குது. ஹலோ, மூத்த இளைஞரணி நிருபர் பப்பட்லால் ஸ்பீக்கிங். என்ன? இல்லை நான் வந்துட்டேன். சரி, சீக்கிரமா போ. சிஐடி பியூரோக்கு போனோம். சிஐடி பியூரோக்கா? ஏன், என்னாச்சு? போகிற வழியில் எல்லாத்தையும் சொல்கிறேன், சீக்கிரமா போ. சீக்கிரம் போகிறேன். ஆனால் எனக்கு போகிற வழி தெரியாது. என்ன பண்ணுறது? நீ முதல்ல வண்டியை திருப்பு, நான் வழியை சொல்கிறேன். திருப்பு திருப்பு திருப்பு. என்ன பைத்தியமா? நீ நினைச்ச இடத்துல உடனே திருப்ப முடியாது. ஐயோ, என்னப்பா இது? கொஞ்சம் மெதுவாக போப்பா. ஐயோ ஐயோ, அப்பளம் மாதிரி உடம்பு போல இருக்கே. மறுபடியும் கேஸ் தொடரும்னா என்ன அர்த்தம்? ஏசிபி சார், எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு ஆகணும். அந்த ராஸ்கலோட பக்கத்து வீட்டுல டப்புவோட அப்பா போட்டோல எதுக்காக ஆணி அடிக்கப்பட்டது? நீங்க கவலைப்படாதீங்க, கொஞ்சமும் கவலைப்படாதீங்க. நாங்க கண்டுபிடிக்கிறோம். உங்க புருஷன் ஜெட்டாலாலோட போட்டோ இருக்கிற வீடு யாருடையது, யார் டார்ச் அடிச்சாங்களோ நான் கண்டுபிடிக்கிறேன். தேங்க்யூ. எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் நானும் உங்க கூட வரட்டுங்களா ப்ளீஸ்? அட இல்ல தயா சிஸ்டர், நீங்க கவலைப்படாதீங்க. சேட்டாலாலுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க வீட்டுக்கு போங்க. அது மட்டும் இல்லாம நீங்க டப்புவோட அப்பாவுக்கு சாப்பிட ஒன்றும் கொடுக்கல. பாவம் ஒரு பசியோட உங்களுக்காக காத்துட்டு இருப்பாரு. ஐயோ ஆமா, பாவம் டப்புவோட அப்பா சாப்பிட்டாரா இல்லையான்னு ஒன்றும் தெரியலையே. அட ரொம்ப லேட் ஆயிடுச்சிங்களே. ப்ளீஸ் நீங்க அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிங்க ப்ளீஸ். அவங்க எல்லாருக்கும் ஆய் பேஸ்ட், உங்களுக்கு ஆல் பேஸ்ட் பிளஸரு. அவங்க யாருன்னு கண்டுபிடிங்க. ஜாய் ஹிந்த். பை. அட யாருப்பா அவன்? அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஜேட்டான கொல்ல முயற்சி பண்ணிருப்பான். இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன். அட என்னப்பா இது? சிஐடி பீரோப்பா. சாரி சிஐடி சார். ஒரு நிமிஷம். ஆமா, நீங்களா யாரு? சார், மைசெல்ஃப், சர்வதேச செய்தித்தாள் புயல் வரிஷ்ட யுவா பத்திரிகாவோட சீனியர் ஜெர்னலிஸ்ட் பப்பட்லால். நான் தான் ரோஷன் சிங் சோடி. கராஜ் வச்சிருக்கேன், கோகுல்தாம்ல இருக்கேன். சிஐடி சார்.
எனக்கு என்னோட கோகுல் தாம்னா ரொம்பவே பிடிக்கும் சார். எங்க ஜேட்டாலால யாரோ கொல்ல முயற்சி பண்றாங்கன்னு எனக்கு இப்போதான் தெரிஞ்சது. அது என்னால தாங்கிக்க முடியல. தயவு செஞ்சு நீங்க தான் ஏதாவது பண்ணணும் சிஐடி சார். இங்க பாருங்க, ஜேட்டலாலோட கேஸை பத்தி தான் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவோம். சீக்கிரம் சார். சார் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நாங்களும் இந்த கேஸில் உங்களுக்கு உதவியாக இருக்கிறோம் சார். ஏன்னா மை ஸ்பெஷலைசேஷன் இஸ் கிரைம் ரிப்போர்ட்டிங். ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ். சார் எனக்கும் சின்ன வயசுல இருந்து ஒரு கனவு இருக்கு. நானும் சிஐடி காரங்க கூட சேர்ந்து ஏதாவது ஒரு கேஸ் சால்வ் பண்ணணும்னு நினைச்சேன். என்னோட கனவை நிறைவேற்றுறதுக்கு ப்ளீஸ் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சார். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அதான் நாங்க இருக்கோம்ல, உங்க உயிர் ஏன் ஆபத்துல சிக்கணும்? சொடி சொடி, நீ கொஞ்சம் கூட கவலைப்படாத. கேஸ் சால்வ் ஆன உடனே என்னுடைய புயல் எக்ஸ்பிரஸ்ல இவங்க எல்லார பத்தியும் ஒரு நல்ல ஆர்டிக்கல் தாம் தூம்னு எழுதிடுறேன். ஹலோ, கொலையா? சரி, நாங்க பாக்குறோம். யாரை சார் கொலை யாரை கொலை பண்ணாங்க? பண்ணாங்க? நீங்களாம் கவலைப்படாதீங்க. நீங்க யோசிக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. ஒரு பொண்ணை மர்டர் பண்ணிருக்காங்க சார். இந்த தழும்ப பாத்தீங்களா அபிஜித்? கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்க. சரியா சொன்னீங்க. இந்த பெண்ணோட கழுத்தை நெரிக்கிறதுக்கு மெலிசான வயரை யூஸ் பண்ணியிருக்கான். அப்புறம் வேற எதுவும் உடம்புல காயம் இருக்கிற மாதிரி தெரியல. இல்ல சார், இல்ல. இது பாருங்க சார், இந்த பொண்ணோட செப்பல் நல்லா காஞ்சி போய் சுத்தமா இருக்கு. ஆனா நேத்து ராத்திரி கொஞ்சம் மழை வேற பெஞ்சதுல இந்த பொண்ணை எங்கேயோ கொலை பண்ணிட்டு பாடியை எங்க கொண்டு வந்து போட்டிருக்காங்க. சார் ஆக்சுவலா கொலைக்காரன் கொலை பண்ணதுக்கு அப்புறமா பாடியை காட்டுல இல்ல ஆளே இல்லாத இடத்துல தூக்கி போட்டு போவான். ஆனா இந்த கொலைக்காரன் இந்த டெட் பாடியை வேற ஒருத்தவங்க வீட்டுல போட்டுட்டு போயிருக்கான். அதுவும் வேணும்னு இவங்கள பழி வாங்கறதுக்கும் கூடவே அப்புறம் ஸ்வேதாவோட பழி தீக்கணும்னு நினைச்சிருக்கான். ஆமா சார், அதனால தான் போகும்போது இவங்க பசங்களையும் தூக்கிட்டு போயிருக்கான். ஒரு நிமிஷம் சார். சார் எங்க குழந்தைங்க கிடைச்சிருவாங்கல்ல சார்? நீங்க கவலைப்படாதீங்க, ரொம்ப சீக்கிரத்துல நாங்க அவங்கள கண்டுபிடிச்சிருவோம். சரி, நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க உங்களுக்கு இந்த லேடி யாருன்னு தெரியாதுன்னு. ஆமா சார், தெரியாத. ஆனா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி இவங்கள பார்த்திருக்கீங்களா? இந்த பில்டிங் பக்கத்துல வேற எங்கேயாவது மார்க்கெட் பிளேஸ்ல? இல்ல சார். சார், நான் யார் முகத்தை பார்த்தாலும் அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டேன் சார். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அந்த பொண்ணு என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை சார். ஆமா சார், இந்த பொண்ணு நாங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. அந்த பொண்ணுகிட்ட மொபைலோ ஐடியோ எதுவும் இல்லை, இல்லைன்னா கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா அவதான் ஏற்கனவே செத்து போயிட்டால. அவளுக்காக நீங்க இவ்வளவு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சுறுசுறுப்பை என் பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்கு பயன்படுத்துறீங்கன்னா அவங்க அநேகமா கிடைச்சிருவாங்க. என் பிள்ளைங்க எங்க இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க எதுவும் தெரியல. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ஒன்றும் ஆகாத, தைரியமா இரு. சாரி சார், அவங்க காணாம போனதை தாங்க முடியல. அதான் இப்படி. அவங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது. எங்களோட ஆஃபீஸர் அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிறாரு. ஒருவேளை கொலைகாரங்க உங்க பசங்களை தூக்கிட்டு போயிருந்தாங்கன்னா யாராவது பார்த்துருப்பாங்க. உங்க பசங்க வயசு என்ன? சரி, என் பையனுக்கு 7 வயசு சார், பொண்ணுக்கு 6 வயசு. இவ்வளோ சின்ன பசங்களை நீங்க வீட்டில் தனியாக விட்டுட்டு போனீங்க? ஸ்வேதா சித்தி அமெரிக்காலேருந்து வந்திருந்தாங்க. அவங்கள திருப்பி கொண்டு போய் விட போயிருந்தோம். ஐசி. யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இந்த கொலை யார் பண்ணியிருப்பாங்க? இல்லை சார், யார் மேலேயும் எந்த சந்தேகமும் இல்லை. எங்களுக்கும் யாருக்கும் எந்த விரோதமும் இல்லை சார். யாராக இருந்தாலும் அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள தான் இருக்கணும். ஏன்னா வீட்டில் அவங்கள வலுக்கட்டாயம் பண்ண தடையும் இல்லை. அப்படி இல்லைன்னா அந்த ஆளுகிட்ட உங்கள் வீட்டு சாவி இருந்திருக்கணும். ஆனா எங்க வீட்டோட டூப்ளிகேட் சாவி வேற யார்கிட்டயுமே கிடையாது. வேலைக்காரங்க கிட்ட கூட இல்லையா? கிடையாது. அபிஜித், சார், பசங்களோட ரூமை ஒரு வாட்டி செக் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. இல்லை ப்ளீஸ், நீங்கள் இங்கே இருங்க. சரிங்க சார். அபிஜித், இந்த பெட்ஷீட்டில் ரத்தம் உறைஞ்சிருக்குல்ல, இதை ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பி வைப்போம். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் நான் எடுத்துக்கிறேன். சார், ஒருவேளை இந்த ரத்தம் குழந்தைங்களது இல்லையே? எனக்கும் அப்படி தான் தோணுது. ஏன்னா டெட் பாடி கிச்சனில் இருக்கு. அப்புறம் கிச்சன்ல இருந்து இங்கே வரைக்கும் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லையே. இந்த பெட்ஷீட்டில் இருக்கிற ரத்தத்தோட அளவை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இந்த ரத்தம் யாருடையதோ அவங்க உயிர் ஆபத்தில் இருக்குது பாஸ். சார், நான் பக்கத்துல எல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டேன். யாரும் எதையும் பார்க்கலையா, எதையும் கேட்கலையா. ஆச்சரியமா இருக்கு. சரி, பரவாயில்ல. இந்த பொண்ணத்தோட அடையாளம் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் தானா வெளியே வர ஆரம்பிக்கும். வாங்க. சார், இவரோட பேரு ககன். மிஸ்ஸிங் பர்சன்ஸ் பீரோ ஆட்கள் இவர் நம்பர் கொடுத்தாங்க.
சார் நமக்கு கிடைச்ச பாடி இவரோட மனைவி சிருஷ்டியோடது. என்ன சார் நடக்குதுங்க? என் மனைவி சிருஷ்டியை யார் சார் கொன்னது? இதை பாருங்க, அதை பத்தி கண்டுபிடிக்க தான் நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். உங்க மனைவியோட பாடி இவங்க வீட்டில் கிடைச்சது. என்ன அப்படின்னா இதுக்கு அர்த்தம் இவங்க தான் என்னோட மனைவியை கொன்னதா? அட நாங்க எதுக்கியா கொல்ல போறோம்? அவங்கள எங்களுக்கு தெரிய கூட தெரியாது. அட அவங்களே இல்ல, இவரை கூட எங்களுக்கு தெரியாது சார். ஆமா கண்டிப்பா. ஒரு நிமிஷம் ககன் சார், உங்களுக்கு இவங்கள தெரியுமா? தெரியாது சார். பாத்தீங்களா சார்? இவர் யாரு என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அப்புறம் எதுக்கு சார் நாங்க அவங்களை கொல்ல போறோம்? ஒருவேளை உங்க மனைவிக்கு இவங்கள தெரிஞ்சிருக்கலாம். இல்ல சார், சிருஷ்டியோட எல்லா ஃப்ரெண்ட்ஸு, அவளோட எல்லா ரிலேஷன்ஸையும் எனக்கு தெரியும். அவளுக்கு இவங்களுக்கு தெரியாது சார். சரி, வேற யார் மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்கு? உங்க மனைவியை யார் கொலை பண்ணிருப்பாங்க? தெரியல சார். அவளுக்கு எதிரிங்கன்னு யாரும் கிடையாது சார். அவ யாருக்கு சார் என்ன தப்பு செஞ்சிருக்க போறா? சார் என் நேரமே சரியில்லை சார். நீங்க முதல்ல ஒரு விஷயம் சொல்லுங்க, என் மனைவி சிருஷ்டியோட பாடியை எனக்கு எப்போ தருவீங்க? இங்க பாருங்க ககன், எங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச உடனே உங்க மனைவியோட பாடியை உங்களுக்கு ஒப்படைச்சிடுறோம். இப்போதைக்கு நீங்க வீட்டுக்கு போங்க, போய் ஓய்வெடுங்க. சார் நாங்களும் போலாமா சார்? போங்க. ஒருவேளை தேவைப்பட்டா உங்களை நாங்க மறுபடியும் கூப்பிட வேண்டியது இருக்கும். போங்க. ரொம்ப விசித்திரமா இருக்கு சார். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது, இருந்தாலும் ககன் மனைவியோட பாடி விஷால் வீட்டில் எப்படி? ஆமா சார், இவங்க 2 பேரும் பக்கத்து வீடும் கிடையாது. விஷால் இருக்கிறது மால்வி நகர்ல, அப்புறம் இந்த ககன் சிவில் லைன்ஸ்ல. ஒருவேளை கொலை நடந்தது சிவில் லைன்ஸ்லனா 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மால்வி நகர்ல எதுக்காக விட்டுட்டு போகணும், அதுவும் இன்னொருத்தர் வீட்டில்? அதுதானே அபிஜித், இங்க ஏதோ ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டு இருக்கு. 2 குடும்பமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இவங்க எல்லாருடைய ஜாதகத்தையும் எடுங்க சீக்கிரம். யார் நீங்களா? சிஐடி. சிஐடி? என்னாச்சு சார்? ஏதாவது பிரச்சனையா? இந்த ககன் இங்கே தான் வேலை செய்கிறாரா? ககன் குமாரா? ஆமா, ககன் குமார் தான். அவரை பற்றி தான் பேசுகிறோம். ஆமா சார், அவர் இங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். ஆனா என்ன விஷயம்? அவரோட மனைவி சிருஷ்டியை கொலை பண்ணிட்டாங்க. அந்த கேஸை தான் நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் ககன் வேலைக்கு வரலையா? அதிர்ச்சி அளிக்கிற விஷயம் என்னன்னா, அவங்க மனைவியோட டெட் பாடி இன்னொருத்தர் வீட்டில் கிடைச்சது. அவங்க பேர் விஷால் ஸ்வேதா. இந்த பேரை கேள்விப்பட்டீங்களா? இல்லையே சார். இது விஷால் அப்புறம் ஸ்வேதா. நீங்கள் எப்போவாவது இவங்களை ககன் கூட பார்த்துருக்கீங்களா? இல்லை சார், ககனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இவங்க 2 பேரும் புது ஆளாக இருக்காங்க. ஒருவேளை ககன் அவனோட மனைவியை... இல்லை, எனக்கு புரியல. ஒருவேளை ககனே வந்து அவங்களோட மனைவியை கொலை பண்ணிட்டாருங்கிறீங்களா? அதை கன்ஃபார்மாக சொல்ல முடியாது சார். ஆனால் கடந்த சில நாட்களாகவே யார்கிட்டயோ பல மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பார். வாஷ்ரூமுக்கு போனால் கூட குசு குசுன்னு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். என்ன வாஷ்ரூம்ல கூட பேசிட்டு இருந்தாரு? அவ்வளோ முக்கியமான ஆள் யாரு வாஷ்ரூம்ல இந்த ககன் பேசுறதுக்கு? அது யாருன்னு தெரியல சார். அது பொண்ணா இருக்கலாம். அவங்கள லவ் பண்றதுனால அவங்க மனைவியை... இந்த ககனோட ஃபோன் ரெக்கார்ட்ஸை எடுக்கணும் சார். நாம யூகிச்சது தப்பாயிடுச்சு சார். இது ககனோட கால் ரெக்கார்ட்ஸ். அவர் பல மணி நேரமா ஒரு பொண்ணு கூட இல்ல, மயங்க்ங்கிற பையன்கிட்ட பேசிட்டு இருந்திருக்காரு. மயங்க்? இது காதல் இதெல்லாம் கிடையாது, வேற ஏதோ விஷயம் இருக்கு. அப்புறம் விஷால் ககன் இவங்களை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அவங்களுக்குள்ள ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்ல சார், அவங்களுக்குள்ள எந்த சம்மந்தமும் இல்ல. பாஸ், மோசமான செய்தி. என்ன? அந்த விஷாலோடைய பெட்ல ரத்தம் கிடைச்சது இல்லையா, அது ஆக்சுவலா விஷாலோட பசங்களோட தான். என்ன? 2 குழந்தைங்களோடதா? இன்னும் சிலது கிடைச்சது. என்ன சொல்லுங்க, வேற என்ன? பாஸ், வைபவ் லேப் டெஸ்டிங்க்கு போயிருக்காரு, விவரம் தெரிஞ்சிடும். குழந்தைங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த குற்றவாளியை நெருங்கி ஆக்கணும் சார். அபிஜித், குற்றவாளியை நெருங்கிறதுக்கு முன்னாடி நாம இந்த மயங்க் கிட்ட போயாகணும். மயங்க். பப்பு, அந்த கொலைகாரம் மட்டும் கிடைச்சா அவனுக்கு நான் யாருன்னு காட்டுவேன். சாரி, கொஞ்சம் பொறுமையாயிரு. நம்ம சிஐடி கூட இருக்கோம், நமக்கு கொஞ்சம் நிதானமும் வேணும். ஓகே பப்பு, ஓகே, நம்ம சிஐடி கூட இருக்கோம். இந்த வீடு தான் சார். கதவு தரையா? தயா சார் மட்டும் இருந்திருந்தா இப்படின்றதுக்குள்ள கதை உடைச்சிருப்பாரு. என்ன சொல்றீங்க ஃப்ரெடி பிரதர்?
தயா அண்ணி கதவை உடைப்பாங்களா? அட தயா அண்ணி இல்லை, தயா சார். தயா சாரால் உடைக்க முடியாத கதவுகள் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. அப்படி என்ன மாதிரி? இது என்னங்க பெரிய விஷயம்? என்னால் கூட தான் கதவை உடைக்க முடியும். ஒரு நிமிஷம் பிரதர், கொஞ்சம் இந்த பக்கத்தில் வாங்க, இப்படி வாங்க. நான் உடைக்கிறேன். நீங்கள் கதவு உடைப்பீங்களா? அட சிஐடி சார், எங்க பப்புவை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவரு காத்திலே பறப்பாரு தெரியுமா? எங்க பப்பு இருக்காரு, இளைஞர் மூத்த குற்றவியல் நிபுணர். சோலே சீனியர் யூத் இன்டர்நேஷனல் கிரைம் ரிப்போர்ட்டர். அட பப்பு, நீ இங்கிலீஷ்ல சொன்ன, அதை நான் தமிழ்ல சொன்னேன். ஆனா ரெண்டும் ஒன்று தானே? அதுவும் சரிதான். ஓகே. அட பப்பு சார், நீங்க இன்டர்நேஷனல் கிரைம் ரிப்போர்ட்டர். நீங்க தேவையில்லாம யாருக்காவது நஷ்டம் ஏற்பட்டுற போது நான் இருக்கேன்ல, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கதவை திறந்துடலாம். ஓகே, நீங்களே ஓபன் பண்ணுங்க. இதுல என்ன இருக்குது? நான் இதை சும்மா ட்ரை பண்ணேன். திறந்துருச்சு. ஆமா, திறந்துருச்சு. சரி சார். எங்கடா ஒளிஞ்சிட்டு இருக்க? வெளியே வாடா. ஜேட்டாலால் போட்டோ இங்க இருக்கு. பப்பு, நம்ம ஜேட்டானோட போட்டோ இங்க வச்சு அவரை குறிப்பாக்க பிராக்டிஸ் பண்ணிருக்காங்கப்பா. ஃப்ரெடி சார், பங்கஜ், வீடு ஃபுல்லா சர்ச் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஏதாவது ஆதாரம் கிடைக்கும். ஐயோ ஜேட்டானே, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க மேல குறி வச்சவனுக்கு நான் கண்டிப்பா பாடம் கத்து கொடுப்பேன். உங்களை இப்படி பண்ணவன் கண்டிப்பா தண்டனை அனுபவிப்பான். நான் அவனுக்கு கொடுக்க போற தண்டனை அவன் வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டான். சார் ஃப்ரெடி, இங்க பாருங்க, நாளைக்கு ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறானுங்க இந்த கமலேஷ். அது சரி, டெல்லியோட பிளான் பண்ணிருக்காங்களா? டெல்லிக்கு என்ன, இந்த ஏரியா விட்டு போக விட மாட்டேன். சரி, கொஞ்சம் பொறுமையா இருப்பா, கொஞ்சம் பொறுமையா இரு. பாப்பு. கமலேஷ், ஒரு நிமிஷம். உங்களுக்கு ஏதாவது கமலேஷை தெரியுமா? அதாவது ஜேட்டாலாலோட எதிரி, இல்லை அவருக்கு பிடிக்காதவர். கவின் சார், ஜேட்டாலால் அந்த கடவுளோட ஆளு. அவருக்கு எதிரின்னு யாருமே கிடையாது. என்ன சோதி? இல்லையா? ஆமா, அது எங்க தியானி இருக்காங்கல்ல, அவங்களோட அத்தை இல்ல மாமி. பொறுமையா நீங்க யோசிச்சு சொல்லுங்க. அட சிஐடி சார், அவங்களோட அத்தை இருக்காங்கல்ல, அவங்களோட அண்ணன் பிள்ளைக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை பேர் தான் கமலேஷ். பப்பு, அந்த 2 மாச குழந்தை நம்ம ஜேட்டா அண்ணனுக்கு எப்படி எதிரியா இருக்க முடியும்? ஐயோ, 2 மாசம் குழந்தை ஜேட்டாலால எப்படி கிட்னாப் பண்ண முடியும்? சும்மா நானும் அதை தானே கேட்டுட்டு இருக்கேன் பப்பு. குட் ஜோக். பங்கஜ், ஏதாவது கிடைச்சதா? ஆமா சார். இந்த என்ன கிடைச்சது பங்கஜ்? சார், இந்த நோட் பேட்ல இந்த லேண்ட்லைன் நம்பர் கிடைச்சது சார். லேண்ட்லைன் நம்பரா? என்ன இது? இங்க் இன்னும் காயல. அப்படின்னா இந்த நம்பர் எழுதுனவன் இன்னும் தூரம் போயிருக்க மாட்டான். உடனே இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணேன். பாத்தியா சோரி, சிஐடி காரங்களுடைய மூளை வேகமா வேலை செய்யும். உடனே ஆதாரத்தை எடுத்துடுறாங்க. சிஐடி வாழ்க, ஜெய் ஹிந்த். ஹலோ, யார் பேசுறது? கொசு. கொசுவா? இது என்ன பேரு? ஐயாவோட பேரு கொசு. கூலி வாங்குறவன். கை கால் எலும்பு உடைக்கிறதுக்கு. யாரை உடைக்கணும் சொல்லு. சார், இவன் எலும்பு உடைக்கலாம் பணம் வாங்குவானா சார்? இன்ட்ரெஸ்டிங். பங்கஜ், ஒரு வேலை பண்ணு. இந்த கொசு கூட ஒரு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ண. கொசு அண்ணே, நான் என்னோட எதிரியோட எலும்பை உடைக்கணும். எங்க எப்போ வரணும்னு சொல்லுங்க. அப்போ மதியானம் 2 மணி மட்டு ஹோட்டல் கிட்ட. மதியானம் 2 மணிக்கா? மட்டு ஹோட்டல் கிட்டயா? மட் ஹோட்டல். நீங்க கவலைப்படாதீங்க, உங்க டிக்கெட் புக் பண்ணியாச்சு. சரி, எஸ் சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? இது ககனுடைய போட்டோ. இவனை உங்களுக்கு தெரியும்ல? ஆமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் இங்க வந்திருந்தாரு. கோவாக்கு டிக்கெட் புக் பண்ண. ஆனா நீங்க எதுக்காக இவரை பத்தி விசாரிக்கிறீங்க? சிஐடி, இந்த ககன் யார் கூட கோவா போறதா இருந்தாரு? தன்னோட மனைவி ஸ்வேதாவோட. ஸ்வேதாவா? ஆனா ககனோட மனைவி பேரு சிருஷ்டி தானே? இல்ல சார், நீங்க ஏதோ தப்பா கேள்விப்பட்டிருக்கீங்க. இருங்க, இத பாருங்க. மிஸ்டர் ககன் அவரே சிக்னேச்சர் போட்டிருக்காரு. அவரோட பேர் கூட எழுதியிருக்கு பாருங்க. ககன் அப்புறம் ஸ்வேதா. சார்,
மிஸ்டர் ககன் அடிக்கடி எங்ககிட்ட பேசுவார் கோவாவோட புக்கிங்கை பற்றி. ஆனால் திடீர்னு இவரோட ஃபோன் வரது நின்றுடுச்சு. என்னன்னே தெரியல சார். சார் ஆனால் இவங்க 2 பேரும் ஒருத்தர் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. சிஐடிக்கும் மிஸ்டர் ககனோட ட்ரிப்புக்கும் என்ன சம்மந்தம்? அது உங்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சிஐடிக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. ககன் அப்புறம் ஸ்வேதா. சார் அங்க பாருங்க, ஸ்வேதா தன்னுடைய கார்ல புறப்பட்டு போறாங்க. கமான் புறப்படு. போலாம். எங்க போறாங்கன்னு பார்ப்போம். சார் இந்த ஸ்வேதா எங்க போயிட்டு இருக்கா? அது இப்போ தெரிஞ்சிடும். ரைட். நில்லு. ஸ்வேதா அந்த ஆளை பார்க்க வந்திருக்காளா? பார்ப்போம் அது யாருன்னு. ஆனால் அந்த ஆள் யாருன்னு முகமே தெரிய மாட்டேங்குது. அட அப்போ இது ககன். ஓ, விஷயம் 100க்கு 100 உண்மை சார். இவங்க 2 பேரும் நம்ம கிட்ட பொய் சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேரும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க சார். அட ஸ்வேதா கிளம்பி போறா. போகட்டும். அட ககன் சார் நீங்கள் இங்கே வாங்க, உங்களை நாங்கள் ஸ்வேதா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். சார் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. கமான் புறப்படுங்க. வாஞ்ச் ஸ்வேதா வீட்டுக்கு போங்க. போ. சார் நீங்கள் இங்கே அட அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃப்ரெடிக்கு பசிக்குதுன்னு சொன்னார். அதான் சூடாக சமோசா வாங்கலான்னு நின்னேன். அப்போ தான் உங்களை பார்த்தோம். கூடவே ஸ்வேதாவையும் பார்த்தோம். ககன் சார், நாங்க என்ன நினைச்சோம்னா உங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு தெரியாதுன்னு. ஆனா இவ்வளவு வாக்குவாதம் நடக்குது உங்களுக்குள்ள. அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் இப்போ எல்லாமே தெரிஞ்சிருச்சு. உனக்கும் ஸ்வேதாக்கும் என்ன சம்மந்தம்? நானும் ஸ்வேதாவும் முதல் தடவை ஷாப்பிங் மாலில் மீட் பண்ணோம். நாங்கள் 2 பேரும் முதல் தடவை பார்க்கும்போதே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓ சார், லவ் ஸ்டோரி. அப்புறம் எனக்கு என்னோட மனைவி சிருஷ்டி ஞாபகம் வந்தா. நான் உடனே முடியாதுன்னு சொல்லிட்டேன். நம்மளோட வாழ்க்கை துணைகளை பார்க்கணும்னு சொன்னேன், தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் ஸ்வேதா அதுக்கு ரெடியாக இல்லை. அதனால தான் அவள் சிருஷ்டியே கொண்டுட்டா. இல்லை, ஸ்வேதா தான் கொன்னாலா இல்லையான்னு அது எனக்கு தெரியாது. ஆனால் நான் நிஜமாக அப்பாவி சார். ஸ்வேதா உன்னை பார்க்க எதுக்கு இங்கே வந்தா? அவள் இப்போ என்கிட்ட வந்து அதான் சிருஷ்டி இல்லையே என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னான். ஆனால் நான் உடனே முடியாதுன்னு சொல்லிட்டேன். நீ உன்னோட புருஷனையும் குழந்தைங்களையும் கவனிக்கணும்னு அவகிட்ட சொன்னேன். அதை பேசிட்டு தான் கோவமாக போயிட்டா. நான் அப்பாவி சார். உண்மை எது பொய் எதுன்னு சீக்கிரமாகவே தெரியும். வா, நீ சொல்றதுல எவ்வளோ உண்மை இருக்குன்னு இப்போ தெரிஞ்சிடும். ஸ்வேதா, கதவை தருங்க. கமான். அட ஸ்வேதா, திவ்யா என்னன்னு பாரு. சார் இவங்க இறந்துட்டாங்களா? ஆஃபீஸர் ஸ்வேதா, ஒரு நிமிஷம் ஸ்வேதாக்கு என்னாச்சு? கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்வேதா இப்போ உயிரோட இல்லை சார். ஸ்வேதாக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவ என்னை விட்டு போகக்கூடாது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இல்ல சார், ஸ்வேதாக்கு எதுவும் ஆகக்கூடாது. என்ன இது? இவங்க உதட்டெல்லாம் நீளமா இருக்கு. விஷம் கொடுத்துருக்காங்களா? சார் இப்போ பக்கத்துல யாருமே கிடையாது. ஒருவேளை இப்படி இருக்குமோ? ஸ்வேதா விஷம் சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா? சார் ஸ்வேதா எதுக்காக சார் தற்கொலை பண்ணிக்கிறோம்? இப்போ தெரிஞ்சிடும். ஃப்ரெடி, நிக்கல், வீட்டை தரவோ செக் பண்ணுங்க. இங்கே விஷ பாட்டில் இருக்கான்னு பாருங்க. மிஸ்டர் ககன்,
இப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்க? இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான் சார். முதல்ல இவனோட பொண்டாடியை கொண்டுட்டா, அப்புறம் என்னோட ஸ்வேதாவை கொண்டுட்டா. நான் யாரையும் கொல்லல. உங்க மனைவி இறந்தப்போ நான் இதோ சிஐடி கூட தான் இருந்தேன். நீங்களே கேட்டு பாருங்க. சார், விஷ பாட்டில் எதுவும் கிடைக்கல. சார், எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்த்தாச்சு, ஆனால் அந்த மாதிரி எதுவும் கிடைக்கல. ஸ்வேதா உங்களை மார்க்கெட்ல பார்க்க வரும்போது அப்போ ஏதாவது பண்ணீங்களா? ஸ்வேதா இவனை பார்க்க போனாளா? ஆனா எதுக்கு சார்? இப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மார்க்கெட்ல இவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்வேதா இவரை விரும்பினாங்களா, உங்களை விட்டுட்டு இவரை கல்யாணம் பண்ணிக்கிறனாங்களா? இவன் சொல்றது போய். என்னோட ஸ்வேதா என்னதான் விரும்பினா? இவனோட பொன்னாட்டிய கொண்டுட்டு எங்க மேல பொலிய சுமத்த பாக்குறான். என்னோட ஸ்வேதா என்னதான் விரும்பினா சார்? சொல்லுடா, என் பசங்க எங்க சொல்ல. நீங்க பாருங்க, என்ன நம்புங்க, எனக்கு எதுவும் தெரியாது. நீங்க உங்க மனைவியை இழந்த மாதிரி நானும் என்னோட மனைவியை இழந்திருக்கேன். இந்த கேஸ் என்னமோ குழப்பத்து மேல குழப்பமா இருக்கே. ஒருவேளை ஸ்வேதா ஸ்லோ பாய்சன் சாப்பிட்ருப்பாங்களோ இந்த ககனை மீட் பண்றதுக்கு முன்னாடி. ஒன்று பண்ணுங்க, பாடியை ஃபாரன்சிக் அனுப்பி வைங்க. வீட்டை மறுபடியும் செக் பண்ணி பாருங்க. இட் வாஸ் வெரி வண்டர்ஃபுல். நீ பார்க்க ரொம்ப அழகா இருந்தா. அப்படியா? கிண்டல் பண்ற பழக்கம் ஒன்று விட்டு போல. என்ன சாயந்தரமா? கண்டிப்பா பார்க்கலாம். எங்க பார்க்கலாம்? சார், யாரை பார்க்கறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எங்களுக்கும் சொல்லுங்களேன். சரி, நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன். இப்போ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வந்துடுச்சு. யா, வந்துட்டீங்களா? ஸ்வேதாக்கு விஷம் எப்போ கொடுக்கப்பட்டது? 2 மணி நேரம் முன்னாடி. அப்படின்னா ஸ்வேதா ககனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி. பாஸ், ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன? கிரைம் ஸ்பாட்ல இவ்வளோ ரத்தத்தை பார்த்ததுக்கு அப்புறமா குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு பயந்துட்டோம். ஆனால் தேங்க் காட், நாம யூகிச்சது தப்பு. அந்த ரத்தம் டைல்யூட்டடுனா அதாவது பாஸ், இந்த ரத்தத்தில் ஒரு கெமிக்கலை சேர்த்துருக்காங்க. ஆனால் ரத்தத்தோட அளவு ரொம்ப குறைவு. அப்போ பசங்களுக்கு எதுவும் ஆகலை. தேங்க் காட். பாஸ், ரத்தத்தோட அளவு எவ்வளோ இருந்ததுன்னா, ஒரு ஆளுக்கு பிளட் டெஸ்ட்டுக்கு எடுக்கிறோமே அந்த அளவுக்கு தான் இருந்தது. என்ன, அவ்வளவுதான் இருந்ததா? ஆமாம். அநேகமாக குழந்தைங்களுக்கு ஏதாவது பிளட் டெஸ்ட் நடந்திருக்குமோ. ஒருவேளை பிளட் டெஸ்ட்டுக்கு எடுத்த அந்த ரத்தத்தை தான் அந்த கொலைகாரன் திருடி இருப்பான்னு நினைக்கிறேன். இருக்கலாம். சச்சின், விஷாலுக்கு ஃபோன் பண்ணி விசாரிங்க. சார். ஹலோ. விஷால், எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. ரீசெண்டாக உங்கள் குழந்தைங்களுக்கு எங்கேயாவது பிளட் டெஸ்ட் எடுத்தீங்களா? 3 நாளைக்கு முன்னாடியா? அப்படிங்களா? எங்கே? ஓகே. ஆமாம் சார், விஷாலோட குழந்தைங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்திருக்காங்க, ஜென்ரல் செக்அப். ஆனால் எங்கன்னு அவருக்கு தெரியாது. ஏன்னா குழந்தைங்கள ஸ்வேதா தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. பாஸ், இன்னொரு தகவல். என்ன? விஷாலோட ஒரு குழந்தைக்கு அலர்ஜி இருந்திருக்கு. அதனால செலினாரோ ஃப்ளேம்ன்ற மாத்திரை அவனுக்கு தேவைப்பட்டிருக்கு. செலினாரோ ஃப்ளேம். கொலைகாரன் பிளட் டெஸ்ட்டுக்கு எடுத்த பிளட்டை வச்சு நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணியிருக்கான். அப்படின்னா குழந்தைங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சிருக்கான். ஆனா இந்த செலினாரோ ஃப்ளேம் மாத்திரை வாங்கறதுக்கு அவன் கண்டிப்பா ஏதாவது ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு வரணும். சார், எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணி பார்த்தாச்சு சார். ஆனால் விஷத்தை பற்றி எதுவும் தெரியல. விஷம் இங்கே தான் இருக்கு நிற்க. இங்கே தான் எங்கேயோ இருக்கு. நம்மளால தான் அதை பார்க்க முடியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, விஷம் எந்த மாதிரி பாடிக்குள்ளே செலுத்த முடியும்? நாம சாப்பிட்ற உணவுகளில் செக் பண்ணீங்களா? ஆமாம் சார், மொத்த கிச்சனுக்கும் ஸ்ப்ரே பண்ணி பார்த்தாச்சு, எதுவும் கிடைக்கல. வேற எந்த வழி இருக்கும்? விஷ பின் இல்லை ஊசி மூலமாக உடம்புல விஷத்தை செலுத்தியிருந்தாங்கன்னா? ஆனால் ஃபாரன்சிக்கில் தெரிஞ்சது ஸ்வேதா உடம்புல இன்ஜெக்ஷன் போட்டதுக்கான அடையாளம் தெரியலையே. இது மூலியமாகவும் விஷம் உள்ள போல. வேற என்ன வழி இருக்கும்? ஏதாவது விஷ பொருளை தொட்டதுனால?
உடம்பு மூலமா? கரெக்ட், உடல் மூலமா. அதாவது விஷம் இருக்கிற பொருளை தொட்டா அது மூலியமா விஷம் உள்ள போயிருக்கலாம் இல்லையா? அப்படிப்பட்டது எதுவா இருக்கும்? தினமும் பயன்படுத்துற பொருள், அவ கை வைக்கிறது, புத்தகம், ஃபோன் இல்லன். ஒரு நிமிஷம். செக் புக். இன்னைக்கு 7 செக்கை கிழிச்சிருக்காங்க. கொஞ்சம் பாருங்க. ஓ, விஷயம் இந்த செக் புக்கில் இருந்திருக்கு. வன்ஷ், விஷாலை கூப்பிடுங்க. எஸ் சார். செக் புக்கோட லீஃபை திருப்பறதுக்காக ஸ்வேதா விரலை வாயில வச்சிருந்துருக்கணும். அப்புறம் இதில் இருக்கிற விஷயம் அப்படி தான் பாடிக்குள்ளே போயிருக்கு. சார். விஷால், இந்த செக் புக்கில் விஷம் இருக்கு. இதை எப்போ இஷ்யூ பண்ணாங்க? சார் அது 1.5 வாரத்துக்கு முன்னாடி சார். ஃப்ரெடி, யூடி பேங்க்ல செக் பண்ணுங்க. இந்த செக் புக்கை எப்போ இஷ்யூ பண்ணாங்கன்னு கேளுங்க. இன்னைக்கு 7 செக்கை இதுல இருந்து கிழிச்சிருக்காங்க. யாருக்கெல்லாம் இஷ்யூ பண்ணியிருக்காங்க? சார் எனக்கு தெரியாதா, நான் சைன் பண்ணல சார். ஸ்வேதா தான் சைன் பண்ணது. ஸ்வேதாவா? சார் நாங்கள் ஒரு சின்ன கம்பெனியை ரன் பண்ணோம். அவங்களுக்கான பேமெண்ட்டை ஸ்வேதா இந்த செக் புக்கில் தான் கொடுத்தாங்க. பேங்க்காரங்க சொல்றாங்க அவங்க இந்த சீரீஸ் உள்ள செக் புக்கை இஷ்யூ பண்ணலையா. இந்த செக் புக் டூப்ளிகேட் சார். டூப்ளிகேட் செக் புக்கா? இந்த டூப்ளிகேட் செக் புக் உங்க வீட்டுக்கு எப்படி வந்துச்சு? எனக்கு தெரியாது சார். அப்ப பக்கத்துல தான் யாரோ செக் பண்ணிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆளு எப்பவுமே உங்க வீட்டை நோட்டமிட்டு இருக்காங்க. சச்சின். ஓகே, சோ அந்த ரவுடி யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஜேட்டா வீட்டு பக்கத்து ஆளுங்க கூலி கொடுத்துருக்காங்க. சார் பணம். இங்க இருந்து கிளம்ப. இங்க இருந்து போயிடு. எனக்கு வர ஆக்சிஜனை மறைச்சுக்கிட்டு நிக்கிறியா? உனக்கு ஹாஸ்பிட்டல்ல தான் ஆக்சிஜன் வைப்பாங்க. உன் கையை காலை உடைக்க வந்திருக்கான். நீயா? கொசு அண்ணனோட எலும்ப நீ முறிக்க வந்திருக்கியா? உன் எலும்ப அவர் முறிச்சிருவாரா? ஏய் வாய்முற, கொசு மாதிரி கத்தினேங்கிற. வா. அட என்ன விடுங்க, என்ன போக விடுங்க. நான் உங்க 2 பேருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? உன்னோட எலும்பை உடைக்கிறதுக்கு நாங்க பணம் வாங்கியிருக்கோண்டா. அடுத்தது யாரு? ஜேட்டா அண்ணன். என்னது சேட்டாவா? நீ ஜேட்டா அண்ணனோட 5 எலும்பு உடைக்க தானே பணம் வாங்கியிருந்த. 5 இல்ல 6. நீங்கள யாரு? இன்டர்நேஷனல் கிரிமினல்ஸா? சிஐடி. குட் ஜாப். நீங்க ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க. என்ன விட்டுருங்க, என்ன போக விடுங்க. உன்னை எப்படிடா நாங்க போக விடுவோம்? உனக்கு பாடம் கத்து கொடுக்க வேண்டாம். டேய் கொசு, உன்னை மிதிச்சு எறும்பாக்க போறேன். உனக்கு எதிராக புயல் எக்ஸ்பிரஸ்ல அப்படி ஒரு ஆர்டிகல் போட போறேன். அதை பார்த்துட்டு இந்த உலகமே ஆட்டம் கண்டிடும். இவர் சொன்ன மாதிரி ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி ஜேட்டாலால அடிக்க உனக்கு யார் காசு கொடுத்ததுன்னு சொல்லு. முதல்ல என்ன கீழே இறக்கி விடுங்கப்பா. நீ ஒழுங்கா சொல்ற வரைக்கும் இதே மாதிரி பறந்துகிட்டு தான் இருக்கணும். சார் எனக்கு அந்த ஆளெல்லாம் தெரியாது சார். அந்த ஆள் தான் சொன்னா சேட்டாலாலோட கடைக்கு போ, அப்புறம் அவரு அங்க வர சொல்லியிருந்தா சார். ஜேட்டாலாலோட கடை. எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட செலினாரோ ஃப்ரேம் மாத்திரை இருக்குங்களா? இருக்கு சார். ஆனா டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம அதை என்னால கொடுக்க முடியாது. ஆக்சுவலி நாங்கள் மருந்து வாங்க வரல. அந்த மருந்தை பற்றி கொஞ்சம் நாங்கள் விசாரிக்கணும். சிஐடிஸ். கேளுங்க சார், உங்களுக்கு என்ன கேட்கணும்? இந்த மருந்து ரொம்பவே ஸ்பெஷலானது. இந்த மருந்தை கொஞ்சம் பேர் தானே வாங்குவாங்க? ஆமாம் சார், எல்லாரும் இந்த மாத்திரையை யூஸ் பண்ண மாட்டாங்க.
அப்போ அதுக்கான சப்ளையும் அந்த அளவுக்கு தானே இருக்கும். ஆமாம் சார். எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்த 2-3 நாள்ல இந்த மருந்து வாங்க யாராவது வந்தாங்களா? ஆமாம் சார், இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தர் வந்திருந்தாரு. அவரோட முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாம், ஞாபகம் இருக்கு. அந்த கஸ்டமர் மறுபடியும் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா காலையில் எங்ககிட்ட இந்த ஸ்டாக் இல்லை. அவர் இங்க வர போறாரா? ஆமாம் சார். எப்போ வருவாரு? எப்போ வேணாலும் வருவார். அண்ணா சிலனாரிஃபிம் மருந்து கொடுங்க, கொஞ்சம் சீக்கிரமாக எடுங்க, எனக்கு டைம் ஆகுது. ரொம்ப அவசரம் போல. அட நீங்கள் காலையில் இங்கே உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ரொம்ப சரியா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன ககன் சார், உடம்பு சரியில்லையா? மெடிக்கல் ஷாப் பக்கம் வந்திருக்கீங்க? இல்லை சார், நான் நல்லா தான் இருக்கேன். கொஞ்சம் தலைவலி, அதான் இங்கே வந்தேன். தலைவலிக்கு அந்த மாத்திரையா? குழந்தை எங்க? இப்போவே கூட்டிகிட்டு போகிறேன் சார். ஓ, வாங்க சார். நீங்க 2 பேரும் நேஹா அப்புறம் குஷ் தானே? ஆமா அங்கிள், உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நாங்க சிஐடி அங்கிள். சிஐடி அங்கிளுக்கு எல்லாமே தெரியும். நானும் பெரியவனா வளர்ந்து சிஐடியாவ. இது ரொம்ப நல்ல விஷயம், நிச்சயமா வரணும். சரி பசங்களா, நீங்க சொல்லுங்க, உங்க 2 பேர்ல சாக்லேட் யார் சாப்பிட போறா? நானும் தான். இதோ சாக்லேட். ஒன்னு உங்களுக்கு, இன்னொன்னு உங்களுக்கு. தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ அங்கிள். சரி பசங்களா, ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்த அங்கிளா இந்த வீட்டுக்கு உங்களை கூட்டிட்டு வந்தாரு? குஷ், நேஹா, அப்பா அப்பா பசங்களா நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்பா, நாங்க 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஆனா அம்மா இங்க, நாங்க அம்மா கிட்ட போகணும். கண்டிப்பா. அது சரி, உங்க 2 பேரும் யார் இங்க கூட்டு வந்தா? சிஐடி இல்லாம வேற யார் கூட்டு வருவாங்க? கஷ்டத்துல இருக்கிற அப்பா பிள்ளைங்களோட சேரட்டுமே. ஸ்ரேயா, கொஞ்சம் பசங்களை பார்த்துக்கோங்களேன். எஸ் சார். வாங்க பசங்களா, உள்ள போலாமா? கம், வாங்க. தேங்க்யூ ஆஃபீஸர், தேங்க்யூ ஸோ மச். ஸ்வேதா போனதுக்கு அப்புறம் நான் வாழ்றதுக்கு ஆதாரம் இவங்க மட்டும்தான். உங்க உதவியை நான் மறக்கவே மாட்டேன். எனக்கு தெரியும் இந்த உதவியை உன்னால மறக்க முடியாதுன்னு. நாங்க செஞ்ச இந்த உதவிக்கு நீ விலையை கொடுத்து தானே ஆகணும். அதுக்கு அர்த்தம் என்ன? விக்ரம், நீ எப்படி இங்க? சார், விஷயம் என்னன்னு தெளிவா சொல்லுங்க. போதும் உன்னோட நடிப்பு. உன்னை பத்தி தெரிஞ்சுதான் நாங்க இங்க வந்திருக்கோட்டா. இந்த அங்கிள் தான் இந்த வீட்டுக்கு உங்களை கூட்டிட்டு வந்தாரா? சரி கண்ணா, நாங்க உங்களை உங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போய் விட்டுடுறோம். இல்ல அங்கிள், நாங்க வரமாட்டோம். நாங்க இங்க தான் இருப்போம். அட, நீங்க உங்க வீட்டுக்கு போக மாட்டீங்களா? இல்ல, எங்க அப்பா சொல்ற வரைக்கும் நாங்க இங்க தான் இருக்கணும். இந்த மாதிரி உங்க அப்பா சொன்னாரா? ஆமா, அவரு எங்களை இங்க தினமும் பார்க்க வருவாரு. எதுக்காக உன் பிள்ளைங்களை நீ கடத்தின? எதுக்காக உன்னோட மனைவியை கொன்ன? ஏன்னா நான் அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்கலான்னு இருந்தேன். அவளால் நான் ரொம்ப நொந்து போயிட்டேன். அவ பண்ற நக்கலால, அவர் பண்ற தொல்லையால, அவளோட சண்டையால. ஆனா அவ எனக்கு டைவர்ஸ் கொடுக்க தயாராகல. அதுக்கு நான் ஒரு பிளான் பண்ணேன். அதுக்கு எனக்கு அவளுக்கு யாரும் இல்லாத ஒரு பொண்ணு தேவைப்பட்டுச்சு. அதாவது சிருஷ்டி. ஆமா, முதல்ல சிருஷ்டிக்கு பணத்தாசையை காட்டி என் பக்கம் இழுத்தேன். அப்புறம் ககன் ஸ்வேதாவை லவ் பண்ற மாதிரி ஒரு நாடகத்தை உருவாக்குனேன். அப்பதான் சிருஷ்டிக் மரணத்துக்கு எல்லாரும் ஸ்வேதா காரணம்னு நினைப்பாங்க. அப்புறம் ஸ்வேதாவோட மரணம் ஒரு தற்கொலை மாதிரி இருக்கணும்னு நினைச்சிருக்கேன். ஆமா, ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க வந்ததுனால எல்லாம் வீணா போயிடுச்சு. ஸ்வேதாக்கும் ககனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாதப்போ எதுக்காக அவங்க 2 பேரையும் பார்த்துக்கணும்? ஏன்னா நான் தான் ஃபோன் பண்ணி அவளை அங்கே வர வச்சேன். அதாவது விஷால் அவரே அவரோட குழந்தைங்களை கடத்திருக்காருன்னு சொல்ல வந்தேன். நீங்கள் கண்டிப்பாக அவளை ஃபாலோ பண்ணி அங்கே வருவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் சொல்கிற பொய்யை நீங்கள் நம்பிடுவீங்கன்னு நினச்சேன். இவ்வளோ பெரிய பிளானிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட யோசிக்கல உங்கள் பசங்களோட நம்பிக்கை என்ன ஆகும்னு. யாரோட நம்பிக்கையில் அவங்க வளருவாங்க? சின்ன குழந்தைங்க கிட்ட இருந்து அம்மாவை பிரிச்சிருக்கீங்க. என்ன மன்னிச்சிருங்க சார், என்ன மன்னிச்சிருங்க. நான் இதெல்லாம் எதுக்காக செஞ்சேன்னா, ஸ்வேதா இறந்ததுக்கு அப்புறம் என் பசங்களோட நான் நிம்மதியாக வாழ்வேன்னு நினச்சேன். நிம்மதியை ஜெயில் கம்மிங்களுக்கு பின்னாடி போய் தேடு. உனக்கு தூக்கு தண்டனைக்கான ஆர்டர் வர வரைக்கும்.
அடடா. சொடி என்ன பண்ற? அட ஜேட்டாலாலுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம், அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணோம்ல. ஐயோ இப்போ அவருக்கு ஃபோன் பண்ணாத ப்ரோ. நாம சிஐடி காரங்க கூட இருக்கோம், அவங்க பிளான தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்புறம் ஜேட்டாலாலுக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். நானும் இருக்கேன். அட என்னப்பா இவன் காத்தடிக்கிறானா இல்ல டயரை பஞ்சர் ஆக்குறானா? சொடி ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம சிஐடி காரங்க கூட இருக்கோம். எஸ். யாரு சிஐடிக்காக வேலை பார்க்குறாங்களோ அவங்க எப்பவும் கவனமா இருக்கணும், போலீஸை போல துணிச்சலா இருக்கணும். வேட்டையாடுறவன் எங்கேருந்து வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம், அவன் எப்போ வரானோ உடனே பாஞ்சிடணும். அப்போ நாம என்ன வேட்டையாடவா வந்திருக்கோம்? வேட்டையாடுறது சட்டப்படி குற்றம். அப்புறம் நீ உள்ள போயிடுவ. ஒரு ஜர்னலிஸ்டா இருந்துகிட்டு இப்படி பேசிட்டு இருக்க? புரிஞ்சிடுச்சு. அலர்ட்டாரு. சிஐடி கண்காணிக்கணும், விடக்கூடாது. அவன் இன்னும் வரலையா? சைகையிலேயே சொல்லு. சைகையில சைகையில சைகையில. இவங்கெல்லாம் என் பக்கம் ஏன் வராங்க? ஐயோ, சிஐடி காரங்களும் இருக்காங்க. இவங்க இந்த பக்கம் வராங்க, சிஐடி காரங்க அந்த பக்கம் வராங்க. அங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இங்க வாங்க. கொசு என்னையே ஏமாத்திட்டல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இந்த பக்கம் தான் போய் இந்த பக்கம். சரி, நீ இந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன். அட ஏய் நில்ல நில்ல. ஏய் பப்பு, அலர்ட்டா இருக்கணும் என்ன? ரொம்ப அலர்ட்டா இருக்கேன் நானே. சூப்பர். வரேன் 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 வரேன். ஓடே. விட மாட்டேன், விட மாட்டேன். எவ்வளவு தைரியம் உனக்கு? விட மாட்டேன். ஏய், என்ன ஏமாத்திட்டு ஓட பாக்குறியா நீ? என்ன டயர்ட் ஆயிட்டியா? சிஐடி கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுற அளவுக்கு குற்றவாளிங்க கிட்ட இன்னும் பலம் வரல. சரி சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் சார். ஏய், எங்க சேட்டா நினைக்க நஷ்டத்தை ஏற்படுத்த நினைக்கிறியா? ஏய், ஒழுங்கு மரியாதை உண்மையா சொல்லு, இல்ல 5 எலும்பு 6 எலும்பு கான்ட்ராக்ட் எல்லாம் மறந்துரு. உன் உடம்புல எத்தனை எலும்பு இருக்கோ எல்லா எலும்பையும் சுக்கு நூறா உடைச்சு சூப்பு வச்சு குடிச்சிருவேண்டா. ஐயோ, இது என்னுடைய எலும்பு சாதே. சாரி பப்போ. இல்ல சார், ஜேட்டா பாய் பில்டர். அப்புறம் நான் அவரோட பில்டிங்ல ஒரு ரூம் வாங்கியிருந்தேன். ஆனா அவர் எனக்கு ரூமும் கொடுக்க மாட்டாரு, அப்புறம் நான் கொடுத்த அட்வான்ஸ் பணத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறாரு சார். இங்க பாருங்க, நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் நடந்திருக்கு. நான் ரொம்ப சாதாரண நேர்மையான வியாபாரி. கடா எலக்ட்ரானிக்ஸ்னு எனக்கு ஒரு கடை இருக்கு. அதுல டிவி, மொபைலு, ஃப்ரிட்ஜ் எல்லாம் நான் வித்துட்டு இருக்கேன். நான் ரொம்ப நேர்மையான வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி வேலைலாம் நான் எதுவும் செய்யறது இல்லை. ஜேட்டாலால் பில்டரா? ஜேட்டாலால் எப்போ பில்டர் ஆனாரு? நானும் அதை தான் கேட்டுருக்கிறேன். ஜேட்டாலாலுக்கு எலக்ட்ரிக்ஸ் கடை ஒன்று தான் இருக்கு, அதுவும் சொந்தமா. ஒழுங்கா உண்மையை சொல்லு. இல்ல சார், நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா என் ஃப்ரெண்டு அங்குஷ் கிட்ட வந்து கேளுங்களேன். அவன் தான் வந்து என்கிட்ட சொன்னான் ஜேட்டா பாய் பில்டர்னு.
அங்குஷா? இப்போ அந்த அங்குஷ் எங்க இருப்பான்? எந்த வீடு? இந்த வீடு தான் சார். இது இந்த வீடு. இதுவா? ஆமா. ஏய் யார் இது? இன்னைக்கு என்ன ஹோலியா? ஹோலி கொண்டாட வந்தோம். எங்களை பார்த்தா காமெடியா இருக்கா? நாங்க எல்லாரும் சிஐடி காரங்க. சிஐடியா? அவனை பிடிங்க. அட கடவுளே, ஒரு நாளைக்கு இந்த சிஐடிக்காரங்க எவ்வளோ ஓடுறாங்க. ஓய் போப்போ, இவங்க எல்லாரும் வீரர்கள். நம்மளும் அவங்கள மாதிரியே இருக்கணும். அதுக்கு நீயும் ஓடுப்பா. சிஐடி ஆளுங்களா மாறு. ஏய், மழையே பெய்ய மாட்டேங்குது, நீ தண்ணியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற. சிஐடி கிட்ட இருந்தே ஓடிடுவியா? நீ என்னை பத்தி உனக்கு தெரியல, விட்டேன்னு வச்சுக்க. ஆனா நான் என்ன தப்பு பண்ண? நீ என்ன தப்பு பண்ணன்றத சிஐடி பீரோக்கு வந்தனா உனக்கு சொல்றேன். வாடா. ஏய் வா வா போலாம். சார், அது வந்து நான் இவர்கிட்ட எதுக்காக போய் சொன்னேன்? சார், என்ன காப்பாத்திக்கிறதுக்காக. விஷயத்தை முழுசா சொல்லு. சார், அது வந்து நான் இவரை ஏமாத்தினேன் சார். அப்புறம் என்ன நான் காப்பாத்திக்கிறதுக்காக ஜேட்டாலாலோட பேரை எடுத்தேன் சார். சோடி ஜேட்டாலாலும் நிரபராதி தான். அட பப்பு, எனக்கு இந்த விஷயத்துல நம்பிக்கை இருந்துச்சு. சிஐடி காரங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை இருந்துச்சு. நம்ம ஜேட்டான நிரபராதி நிரூபிச்சாச்சு. பப்பு வாழ்த்துக்கள். இது ஆபீஸ், கொஞ்சம் சும்மா இரு. சாரி சாரி சார். நீ செஞ்ச தவறுக்கான தண்டனை கிடைச்சே தீரும். பங்கஜ், கூட்டிட்டு போங்க. சார், நான் இப்போ போலாமா? சரி, நீங்க போலாம். ஆனா எலும்பு முறிக்கணும், ஆளை போட்டு தள்ளணும்னு மனுஷங்களை செட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் தெரியும்ல? சரி சார், புரிஞ்சிருச்சு. தயா அன்னைக்கு ஃபோன் பண்ணுவோம். சீக்கிரமா பண்ணுங்க சார், சீக்கிரமா பண்ணுங்க, ரொம்ப குஷி ஆயிடுவாங்க. ஹலோ தயா சிஸ்டர், நான் ஏசிபி பிரத்யுமன், சிஐடில இருந்து பேசுறேன். எஸ் சார். ஆ? ஒரு சந்தோஷமான செய்தி. உங்க புருஷன் ஜட்டாலால் குற்றவாளி இல்லைன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. எந்த கவலையும் வேண்டாம், சரியா? எனக்கு முன்னாடியே தெரியுங்க, தப்போட அப்பா என்னைக்கும் தவறான காரியங்களை பண்ணவே மாட்டாருன்னு. சிஐடி ஐயா, இந்த சந்தோஷமான நேரத்துல நீங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. உங்களுக்கு பிடிச்ச சமையல பண்ணி வைக்கிறேன். எங்களோட கோக்கரா டாப்ரா எது வேணாலும் பண்ணி வைக்கிறேன். வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ தேங்க்யூ தயா சிஸ்டர், தேங்க்யூ. சார், எங்க தயா அண்ணி இருக்காங்களா, அவங்க சாட்சாத் அன்னபூர்ண தேவி சார். எல்லாரையும் நல்லா பாத்துக்குவாங்க நல்லா சார். பாத்துக்குவாங்க சார். அதாவது சிஐடி காரங்க நம்ம இந்தியாவையே கவனிச்சுக்கிறீங்களா, அந்த மாதிரி. அப்புறம் சிஐடி சார், உங்க எல்லாரோட ஆட்டோகிராஃபும் எனக்கு கிடைக்குமா? அது என்னன்னா, நாங்க 2 பேரும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஃபேன் ஆயிட்டோம் சார். சோரி என்ன, இந்த கேஸ்ல நீங்க வேகமாவும் விவேகமாவும் எங்களுக்கு ஹெல்ப் செஞ்சீங்க. நாங்களும் உங்களுக்கு ஃபேன் ஆயிட்டோம். ஓ மை காட், பப்பு கேட்டியா என்ன சொன்னாருன்னு? தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ. உண்மையை சொல்றேன் சார், நீங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க, அங்குஷை பத்தி உண்மை தெரியாமலே போயிருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் என்னுடைய இன்டர்நேஷனல் நியூஸ் பேப்பர் எக்ஸ்பிரஸ்ல ஒரு சூப்பரான ஆர்டிக்கல் போடலான்னு நினைக்கிறேன் சார். நல்ல விஷயம் பப்பு, ரொம்ப நல்ல விஷயம். இங்க பாருங்க, இது எங்களுடைய கடமை. ஒவ்வொரு குடிமகனுக்கும் ப்ராப்ளம்னு ஒண்ணு வந்தா அது நாங்க சால்வ் பண்ணணும். என்ன சொன்னீங்க சார்? ஆஹா சார், இந்த உலகத்துல எவ்வளவு சிஐடி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்ம நாட்டு சிஐடி உங்களை மாதிரி தான் சார் இருக்கணும். ஜெய் ஹிந்த். நாங்க சொல்றது என்னன்னா, உங்களை மாதிரியே ஒவ்வொரு குடிமகனும் நாட்டுக்கு பொறுப்பா வேலை செய்யணும். சிஐடி சார், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க எங்க மனசை சந்தோஷப்படுத்திட்டீங்க. எங்க சந்தோஷத்துக்காக உங்களை கட்டி பிடிச்சிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் சார்.